பிரைஸ் தி லார்ட். இன்றைய மன்னா ஏசாயா 45:2 இப்படி சொல்லுதுங்க. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். பாருங்கங்க, நம்மளுக்கு முன்னே யார் செல்வார்? யாருமே போக மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு முன்பாக போவேன். உன் வழிகள் எல்லாம் கோணலாக இருந்ததா, அதை நான் செவ்வையாக்குவேன். செவ்வையாக்குவேன் மட்டும் சொல்லலைங்க, எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று அறியும்படிக்குன்னுட்டு 3 சொல்லுது பாருங்க. ஆண்டவர் நம்மளை குறித்து வைத்திருக்கிற காரியங்கள் நிறைவேற்றதற்காக, ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பாடுகள், எத்தனையோ கஷ்டம் இருக்கலாம், எத்தனையோ வேதனைகள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நான் உனக்கு முன்பாக போகிறேன். என் மகனே, மகளே, கலங்காதே. இந்த வேலையில் பிள்ளைங்களுடைய படிப்பு காரியத்தில், கணவருடைய வேலை காரியத்தில், இல்லைனா பிள்ளைங்களுடைய வாழ்க்கை காரியத்தில் ஏதாவது ஒரு காரியத்தில் ஒரு கோணல் ஏற்பட்டிருக்கலாம், ஒரு விரிவல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்பாக போய் அதை செவ்வைப்படுத்துவேன். உன் பெயரை நான் என்ன சொல்லுகிறேன், அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதாங்க நம்ம தேவன், நம்மளுக்கு முன்பாகவே வழியை ஆயத்தப்படுத்திக்கிறவர். ஒருவேளை இந்த இடத்துல கஷ்டம் வரப்போதா, இந்த இடத்துல நம்ம பாடுபட போகிறோமா, அதை நம்ம எப்படி அதை நம்ம வெளிவர முடியுமோ, எப்படி நம்மளால் அதை விட்டு நம்ம விலக முடியுமோ, அதை பார்த்து அதுக்கேற்ற வழியை தெரிக்கிற தேவன் தாங்க நம் தேவன். என்றும் நம்ம நேசிக்கிற தேவனுங்க. இன்றைக்கி பாருங்கள், உங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு முன்பாக போகிறேன், கவலைப்படாத, கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்னது போல் நம்மளுடைய வழிகளை அவை சேவைப்படுத்துவார். தலைகளை ஆழ்த்தி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி, நீர் கொடுத்த இந்த வசனத்துக்காக நன்றி. எங்களுக்கு முன்பாக சென்று எங்கள் கோணலானவைகளை சேவைப்படுத்தி எங்களுக்கு சீத வழியில் நடத்துமாறு ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.